பொன்னியின் செல்வன் புதுவெள்ளத்தின் புதிய வணக்கம். நான் உங்க தனலட்சுமி. என்னங்க, நம்ம புதுவெள்ளத்தில் தொடர்ந்து 10 அத்தியாயங்கள் நல்லபடியாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேங்க. 11வது அத்தியாயம் தினம் பிரவேசம். சரிங்க, இதில் என்னதான் பார்க்க போகிறோம்? ஆமாங்க, நம்ம வானதியும் குந்தவிதையும் சேர்ந்து ஒரு வழியாக ஜோசியர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கவும் செஞ்சிட்டோம். சரி, 11வது அத்தியாயத்தில் ஜோசியர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போது நம்மளோட தமிழ்நாட்டில் கோயில் நகரம் அப்படின்னு ரொம்ப சிறப்புமிக்க வாய்ந்த இடமா நம்ம பார்க்கறது நம்ம கும்பகோணம். சரி, மகாமக குளமே இருக்கிறது அங்கே மட்டும்தான். நவகிரக கோயில்னு சொல்கிற ஊரும் அதுதான். சரிங்க, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு அந்த ஊருக்கு என்னென்னா, அந்த காலத்தில் குடந்தை குடமுக்கு அப்படின்ற ஒரு புனைப்பெயர்களோட அந்த ஊரை கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க பேச்சு வழக்கில். அதுதான் இன்னைக்கு கும்பகோணமாக மாறியிருக்கு. அந்த ஊரில் வானத்தை முற்ற அளவுக்கு பெரிய பெரிய கோபுரங்களும் மாளிகைகளும் மாடங்களும் இருந்திருக்கு முந்தைய காலத்தில். இப்போ கோயில்கள் தான் இருக்குது, அதுவும் சில ஆக்கிரமிப்புகளாக ஆயிடுச்சுங்க. சரி, அது எதுக்கு இப்போ நமக்கு இருந்தாலும் மனசில் சின்ன வருத்தம் தான். அவ்வளோ ஒரு மாளிகைகளும் இருந்திருக்கு, அவ்வளோ செழிப்பான ஊராக இருந்திருக்குன்னு கேட்கும்போது. ஏன்னா நம்ம சோழ நாட்டோட தலைநகரம் பழையாறு, அது பக்கத்தில் தாங்க இந்த கும்பகோணமே இருக்குது. அப்போ எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா? சரி, அதெல்லாம் தாண்டி இன்னொரு பெருமை என்னென்னா, அந்த ஊருக்கு ரொம்ப வருங்காலத்தை எதிர்காலத்தை கணிச்சு சொல்கிற அளவுக்கு துல்லியமான நுண்ணறிவு மிக்க ஜோசியர்களும் அங்கே தான் இருந்திருக்காங்க நம்ம குடந்தை நகரத்தில். சரி, அவ்வளோ சிறப்பாக இருந்த ஊர் இருக்குன்னா அப்போ சொல்லவா வேணும், நம்ம மன்னர்களோட ஜாதகங்களும் அரசர்களோட ஜாதகங்களும் இளவரசரோட ஜாதகங்களும் அங்கே இருக்க ஜோசியர்கள் கையில் இருக்கவே இருந்திருக்கு. எல்லாரும் சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. அப்படித்தான் நம்ம வானதியோட ஜாதகமும் நம்ம இவர் குழந்தை கையில் இருந்திருக்குங்க. நம்ம வானதியும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அந்த ஜாதகத்தை பார்த்து. ஆனால் அவரை பெருசாக இது பண்ணாமல் வச்சுட்டாரு. அது யார்கிட்டையும் சொல்லலை அவர். ஆனால் நம்ம குந்தவி தேவி மனசில் என்ன தோணுச்சு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வானதியோட ஜாதகத்தை இவங்க போய் பார்க்கணும்னு என்ன காரணம் இருக்குங்க? இல்லாமலாம் இவங்களும் போவாங்க. சரி, அப்படி போய் என்னதான் கேட்டாங்கன்னா, நம்ம ஜோசியர் இவங்கள உள்ள அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அவங்க வானதியோட ஜாதகத்தையும் கையில் எடுத்துட்டு நம்ம வானதியை பார்க்குறாரு, ஜாதகத்தை பார்க்குறாரு, வானதியை பார்க்குறாரு, ஜாதகத்தை பார்க்குறாரு. நம்ம குந்தவி சொல்கிறாங்க, ஜோசியரே எல்லாம் சரிதான், ஜாதகத்தையும் பார்க்குறீங்க வானதியும் பார்க்குறீங்க, நல்லாவே உத்து பார்த்துட்டு நல்ல குறிப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆகட்டும் தாயே, சொல்லாமலா? இந்த பொண்ணோட ஜாதகம் எவ்வளோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்த ஜாதகம் தெரியுமா? சொன்னால் நீங்கள் கோவிக்கக்கூடாது. சோழராஜாவோட இளவரசி உங்களை விட ரொம்ப ஒரு படி மேலே தான் இந்த பொண்ணோட ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பொண்ணே, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க, ஐயோ ஏன் ஜோசியரே என்ன போய் அதிர்ஷ்டக்காரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மைதான் தாயே, அப்படி பொய்யா இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் விசாரிங்க. ஆனால் அது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். பொய்யா இருந்தால் நான் என் தொழிலையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. உடனே நம்ம குந்தவை, 4 பேருக்கு நல்லது வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் போய் உங்கள் தொழிலை விடுறேன்னெலாம் பேச வேண்டாம். ஒரு பொதுவான கருத்தாக இல்லாமல் இந்த ஜாதகத்தை துல்லியமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஜோசியர் சொல்கிறாரு, தாயே, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அசுப காரியம் நடந்திருக்கு. ஆனால் அது அசுப காரியம்தான், இருந்தாலும் அது இந்த பொண்ணுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வானதி ஒரு மாதிரி முழிக்கிறாங்க, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. உடனே குந்தவை சொல்கிறாங்க, வானதி பார்த்தையா, நான் சொன்ன மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு அப்படின்னோடனே இவங்க, ஆமாம்மா, இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவர்கிட்டயும் நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்க ஜோசியரே, இந்த பொண்ணுக்கு வாய் தொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசட்டும் தாயே, பேசட்டும். பேசாமலா? ஒரு மன்னரையே கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு அதிர்ஷ்டக்கார ஜாதகக்கார பொண்ணு இல்லை இது, அப்போ பேசாமலா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, நான் மாமன்னனை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வெக்கமாக ஒரு தலையை குனிச்சிட்டு பேசுகிறாங்க. உடனே, ஆமாம் தாயே, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அவங்க கல்யாணத்தை பற்றி எடுத்துடுன்னே பேசினா அவங்கக்கிட்ட கோபமும் வரும் வெக்கமும் வரும் இல்லையா? அதுதான் அந்த பொண்ணும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மாமன்னர் யார், எங்கே இருக்காரு,
எங்கேருந்து வர்றாரு, அவரோட அடையாளம்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம குந்தவை. ஜோசியர் சொல்கிறாரு, அது எனக்கு என்ன பிரமாதம், சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை திருப்பி திருப்பி பிரட்டி பார்க்குறாருங்க. சரிங்க, அவர் பிரட்டி பார்க்குறதுக்கான காரணம் என்ன, இல்லை நிஜமாக தான் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாரா அப்படிங்கிறத வரப்போகிற பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.